ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. வருண் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. சாங் அருமையா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. வாட்சபிளான ஒன் டைம் வாட்சபிளான படம். இந்த மாதிரி இளம் நடிகர்கள் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு பெரிய மாஸ் ஹீரோவை போட்டிருந்தா இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே வெற்றி பெற்றிருக்கும். கதை கன்றாவியா இருக்கு. கதையே கன்றாவியா இருக்குது. பட் மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவரை தான் சிம்பிளா அப்படி சொன்னேன். 10க்கு எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறத பார்த்தா நம்ம ஓரளவுக்கு 6 கொடுக்கலாங்க. நல்லாவே இருக்கு. மற்றதெல்லாம் கதை இது உள்ளே நடிச்சு மன்சூர் அலிகான்னு ஒருத்தரை கார் உள்ள கூட்டு வந்து கார் உள்ளே சாவடிக்கிறதும், அதுக்கப்புறம் கிருஷ்ணான்னு ஒரு நடிகர் இருக்கிறாருல அவரை கூட்டு வந்து மொக்க பண்றதும் ரெண்டும் கதைக்காக நவுத்துன மாதிரி இருக்குது. எதிர்பார்த்து போன அவரோட படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒண்ணு லவ் லெவல் ஏதோ ஒன்று இருக்கும். ஒண்ணுமே இல்ல. ஒரு பொண்ணை போடணும்னு சொல்லி சுத்துறாங்க. அது ஒரு கேங்க அலையறாங்க. அதான் ஒண்ணுமே இல்லை. மியூசிக் சாங்ஸ்ல எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபுல்லா ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபுல்லா படத்துல வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல. ஃபைட்டை மட்டும் தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே. அவர் ஒரு சீன் தாங்க வராங்க. அவர் சும்மா ஒரு சீனை மட்டும் காட்டி அவர் பேரை போடுறாங்க. சும்மா ஏமாத்திட்டாங்க. ரெண்டுமே மியூசிக் நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அப்புறம் டிடி மேடம் வர்றது அந்த கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி வேற. அதாவது ஜோஸ்வா ஒரு நல்ல ஒரு கௌதம் வாசுதேவன் படம். அதாவது ஒரு படத்தை வந்து நம்ம வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றவன் ஓகேங்க இந்த படம் பார்க்கலாங்க. ஒரு தடவை காலையில் ஒரு படம் போனேன், எதிர்த்து வந்துட்டேன். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி படம் மட்டும் யாரும் போயிடாதீங்க. இந்த மாதிரி படத்துக்கு வரலாம். உண்மையை மட்டும் பேசணும். உண்மையை மட்டும் தான் பேசுறேன். படம் நல்லா இருக்கு. ஒன் டைம் தான் வாட்சபிள். நீங்க இப்போ பார்க்கலாம். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கண்டிப்பா போய் பார்க்கலாம். இல்ல இது அப்படி தெரியலையே. கப்பல்ஸோட போய் பாருங்க. இருக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அது வந்து இந்த சிம்பு இது வந்து சிம்பு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. என்ன அது மறந்து போற அளவுக்கு ஒரு படம் நடிச்சிருக்காரு. வந்து தெரிஞ்சதுக்கடா. ஐயோ யார் நடிச்சது? அச்சமன் மனமேடா. அச்சமன் மனமேடா. அப்படியே அதே ஒரு ஜானர் தான். என்னை நோக்கி பயம் தொட்டா. என்னை நோக்கி பயம் தொட்டா அந்த மாதிரி ஜானர் தான். அந்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அண்ட் டிடி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா வந்து அதாவது அந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அங்கதான் நான் படிச்சேன். சோ கண்டிப்பா அதனால சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல ஏய் யார சப்போர்ட் நான் சப்போர்ட்டே பண்ணல. நான் சப்போர்ட் பண்றேன். நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு இன்னொரு. யார் சொன்னா? யார் உங்களுக்கு நெகட்டிவ் சொன்னா? நெகட்டிவ் ரிவ்யூ யார் சொன்னா? நீங்க மட்டும் தான் பாசிட்டிவ். இல்ல அது எப்படி நீ அதாவது ஒரு படமே பார்க்க தெரியலையா? படம் நல்லா இல்ல. படம் நல்லா இல்ல. என்ன படம்? இல்ல படத்துல என்ன நல்லா இல்லன்னு கேட்டியா? எல்லாமே நல்லா இல்லன்றாங்க. என்ன நல்லா இல்ல? பாயிண்ட் நல்லா என்ன நல்லா இல்ல? என்ன நல்லா இல்ல? எல்லாரும் கேளுங்க. என்ன நல்லா இல்ல? கதை இல்ல. சரி நடிக்கல. என்ன சரி ஓகேப்பா. அவனுக்கு லவ் ரொமான்ஸ் வரலப்பா. உனக்கு வருதா? எப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. ஆமா சரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீன் தான் இருக்கா. ஐயா பேச விடுங்க ஐயா. ஒரே நிமிஷம் பேச விடுங்க. ஐயா பேச ப்ரோ படம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். அவருக்கு ரொமான்ஸ் மட்டும் தான் வரல. மற்றபடி படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க படத்துக்கு. அண்ட் முக்கியமா வந்துட்டு இந்த USA UK எல்லாம் காமிச்சிருக்கேன். அது கொஞ்சம் CG ஒர்க் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவுட் ஆஃப் 10 8 கொடுக்கலாம். வருண் ஆக்டிங் நல்லா இருந்தது. அவர் ஃப்ரெண்டோட ஆக்டிங்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. சிம்பிளா இருந்தாலும் இது பண்ணியிருக்காரு. ஓகே. மன்சூர் அலிகான்லாம் வந்திருக்காரு. மன்சூர் அலிகான் வந்துட்டு வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படிதான் இருந்தார் அவரு. பட் ஆனால் அவர் சீனும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்துல ஒரு ரவுடியா அந்த இதோடது சொல்ல வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு GDM படம் பார்த்து 50 இருக்கா? இல்ல அப்படி இல்ல. ஏன் என்ன விஷயம்? ரொம்ப லாக் அடிக்குது மூவி. ஹீரோயின்லாம் நியூ ஃபேஸ் அவங்கள அடி பண்ணிருக்காங்க. ஆக்டிங் நல்லா இருந்தது. அவ்வளோ இல்லையா? அவ்வளோதான் இல்லை. என்ன ரொம்ப பிடிக்கல? ரொம்ப ஸ்லோவா போச்சு மூவி. ஹிட் ஆகுமா? பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஓகே சூப்பரா தான் இருந்தது. ஆல் ஓவர் படத்தை பத்தி ஒரே வார்த்தை சொல்றேன். என்ன சொல்லுங்க? ஒரு வெட்டி பார்க்கலாம்ண்ணா. எனக்கு என்ன பொறுத்த வரையும் மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது.
ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆனால் கிட்ஸ்க்கு வந்து அவ்வளோவா இதாகாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மியூசிக் எப்படி மியூசிக் சூப்பராக இருந்தது. டிஜேலாம் பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்தது. ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? அவர் வந்து ஜிவிஎம்மோட சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காரு, எப்படி இருக்கு? இட்ஸ் குட். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி என்ன சொல்ல வந்துற மாரல் ஆஃப் தி ஸ்டோரி? மாரல்னா அவ்வளோவா அது என்னன்னு எனக்கு புரியலண்ணா, உண்மையாக சொல்லணும்னா. ஆமாம். படம் 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? 10க்கு ஒரு 7, 7.5 அந்த மாதிரி. என் அன்பு வணக்கங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். ஜோஷ்வா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே வந்து ஒரு மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா வந்து கௌதம் வாசுதேவன் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு படம் வருது, படம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது, 4 வருஷம் வந்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதனால ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து இதாக இருந்தது. ட்ரெய்லர் டீசர்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து தூண்டிச்சு. ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து படங்கள் எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்றாங்க. ஆனால் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குப்பத்தெல்லாம் காட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாதாரண மக்களும் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி காட்டுறாங்க. ஒரு திடீர்னு ஸ்டோரி வைஸ் வந்து இது ஸ்டோரியே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெய்டு கில்லர். இப்போ வந்து தப்பு பண்ணுறவங்களாம் வந்து ஹையர் பண்ணி இப்போ எப்படி கை கூலிங்களாம் இங்கே இருப்பாங்க, பணம் கொடுத்து குழப்பம். இவர் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடியவர். இல்லை, அவங்க ஹீரோயின்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் மூவி அப்படின்னும் போது ஹீரோயின்ஸ் வைஸை நல்லா வந்து காட்டியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் டிடி அவங்க வந்து காட்டியிருக்காங்க. டிடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அவங்க எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, வெள்ள முடியலாம் தெரியுது. அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமாக இல்லை. அந்த கேரக்டர் வேற யாரோ ஒருத்தவங்களை போட்டிருந்தா வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணும். ஏன்னா டிடி அப்படின்னும் போது நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் வந்து அவங்களை இது பண்ணியிருக்கோம். ஆனால் நினைக்கிறீங்க அவங்களுக்கு வேற யாராவது போட்டிருக்கலாம். அது வேணாம் தான் கேட்கணும். ட்ரக்ஸ் கடத்துற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் வந்து ட்ரக்ஸ் கடத்தல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேற மாதிரி, அதுக்கு வந்து இவங்க சாட்சி சொல்ற மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனை இது. ஆனா அந்த பிரச்சனையை வந்து இங்க கொண்டு வந்தது அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியாத அளவுக்கு இல்ல. ஓவராலா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் அந்த கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். 10க்கு 5 போடலாம், அவ்வளவுதான். ரொம்ப ஏன்னா பாடலும் பெருசா இல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் பெருசா இல்ல, ஃபைட் ஆக்ஷன் பிளாக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல, இது ஆல்ரெடி 2020 வர வேண்டிய படம், 4 வருஷம் வந்து டிலே ஆகி தான் வருது. அப்போ அவர் என்ன இதுல இருந்திருப்பாரு, அவரு அந்த ஸ்டோரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாரு யாருக்கு தெரியும். படம் எப்படி இருக்கும்? நல்லா எதனால நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்க? கதை இல்லை ப்ரோ, கதை இல்லை. ஸோ அப்போ என்னதான் இருக்கு உள்ள படத்துல? சும்மா எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. எதுக்கு சண்டை போறானுன்னு தெரியல, சும்மா இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் காதலுக்காக பொண்ணை காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னு. வேஸ்ட் ப்ரோ. இதுதானே அந்த ஜீவா படத்துக்கு வந்துச்சுல, ஏதோ சீருன்னு ஒரு படம், கடைசியா ஃப்ரெண்டு இது பண்ணுவானுங்களா, அது மாதிரி தான் இருந்துச்சு. அது மாதிரி தான் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு படம் 4 வருஷம் கழிச்சு. ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. கூட்டமே இல்லை ப்ரோ, உள்ள 10 பேர் தான் ப்ரோ உட்காந்து. சரி ப்ரோ, இந்த படம் வந்து இது ஒன்னு விஷயமா நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒன்னாவது இருக்கும்ல? அட்லீஸ்ட் டைட்டில் கார்டுல டெக்னீஷியன்ஸ் ஓகே ப்ரோ, அவங்க கேமரா வேலை பார்த்துருக்காங்க நல்லா. பாட்டெல்லாம் எதுவுமே நல்லா இல்லை. சரி, ஜிவிஎம் சாரோட அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் நமக்கு எப்பயுமே அந்த ருக்கா இருக்கும், அதுவாச்சும் இருக்கு அதுல? இல்லை ப்ரோ, அது ஜிவிஎம் எடுத்த மாதிரியே இல்லை. அவங்க அசிஸ்டன்ட் சுட்டி யாரை எடுத்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கம்பல் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கா? ஆமா ஆமா. சரி, ஹீரோவோட ஆக்டிங், வருண் அவரோட ஆக்டிங் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் ப்ரோ. ஆக்ட் பண்ணல. ட்ரை பண்ணது ஸ்க்ரீன்ல தெரியுதா? ட்ரை பண்ற மாதிரி தெரியுது, ஆனா வரல. இது ஆக்டிங் இது வரல. ரொமான்ஸ் ஃபைட் ஏதாச்சும் ஒண்ணுக்கா செட் ஆகுறாரா? இல்ல ப்ரோ. எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? 4 அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். ஜிவிஎம் படம் நம்பி தான் வந்தோம், நம்பிக்கை வந்து வீண் போல, நல்லா இருக்குது. ஃபுல் பேக் ஆக்ஷன் மூவி, ரொம்ப பெருசாகவும் பண்ணாமல் ரொம்ப மட்டமாகவும் இல்லாமல் நல்லா ஆவரேஜாக இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. வருண் வந்து ஆக்ஷன் ஹீரோவை நல்லா பண்ணியிருக்காப்புல. பிக் பாஸில் டாஸ்க்காக பண்ணிக்கிட்டு இருந்தவர், இதில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அந்த படத்தில். அந்த டாஸ்கில் ஜெயிச்சாரா இல்லையான்றது அந்த படத்தோட இது. மற்றபடி ஹீரோயின் ஓரளவு ஓகே தான். வருணுக்கும் ஹீரோயினுக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆக்ஷன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து உட்கார வைக்கிறது. என்ன மைனஸ் படத்தில் அப்படின்னு சொன்னோம்னா, வில்லனை வந்து அவங்க காமிக்காம வெர்பல்லே சொல்லிட்டாங்க. வெர்பல்லே சொன்னதுனால நம்மளுக்கு அந்த ஃபீலே வரல. அவன் வருவானா வரமாட்டான்னு தெரியல. அவன் ஒரு ஜெயிலில் இருக்காப்புல. அந்த வில்லனை பற்றி ஒரு வெர்பல்லே ஒரு டைலாக் மட்டும் தான் போடுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. கடைசி வரை அப்படியே போயிட்டு இருக்குது.
ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப சூப்பராக செதுக்கி இருக்காப்புல. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. 10 out of 7. அதுதான் வில்லன் வந்து வில்லனே இல்லை படத்தில். ஆனால் வில்லன் ஒரு பேரை சொல்லிட்டு வெர்பலில் போனதுனால படத்தில் நம்மளுக்கு வந்து அடுத்து அவன் வருவானாங்கிறதே தெரியாமல் வரமாட்டாங்கிறது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே வந்து அவன் வரமாட்டான். ஏன்னா வாய்ஸ் ஓவரில் சொன்னதுனால நம்மளுக்கு அது ஃபீல் ஆகலை. இன்றைக்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான், கேங்ஸ்டர் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான். மியூசிக் ரொம்ப கார்த்திக் இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அவர் வந்து ஒரு டெபு பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காப்புல. வருண் வந்து வேற லெவலில் ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யூத்ஃபுல்லாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். ஓகே, சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு அங்கங்கே வந்து போகிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய பெருசாக அந்த லவ் சீன்ஸ் வந்து ஒரு டூயட்டு, ஒரு ஃபாரினில் போய் டூயட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மாண்டேஜ் சாங்ஸ் தான். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காப்புல. தேவைப்படுற இடத்துல கத்தி எடுக்கிறாங்க, தேவைப்படுற இடத்துல கன் எடுக்கிறாங்க. அது வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். கிருஷ்ணா கேமியா வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்குது. அவர் அடித்தடியில் வந்து ஒரு கேங்ஸ்டரில் ஒரு லீடராக வர்றாப்புல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. படத்துக்கு கிருஷ்ணா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு படத்தில் யூஸ்ஃபுல்? இல்லை, ஸ்கிரிப்ட் ஒர்க் இன்னும் அவங்க நல்லா பண்ணியிருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்கணும், கேரக்டரைசேஷன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணாமல் போய் எடுத்தனால எல்லாமே ஃப்ளாட்டாக ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஒரு படத்தை. ஆமாம். ஸோ அந்த நரேஷன் எப்படி இருக்குது? ஸ்பீடாக இருக்கா, ஸ்லோவாக இருக்கு? மாடரேட்டாக தான் பிரதர் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை. மூவி தான் இது, ஆக்ஷன் மூவி தான். த்ரில்லர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒர்க் மேபி ஒர்க் பண்ணி ஜிவிஎம்மோட காதல் ஏதாவது போட்டிருக்காரு, ஆனால் ஒர்க் ஆகலை. கனெக்ட் ஆகலை, ஒர்க் ஆகலை. அது அந்த ரொமான்ஸ் போர்ஷன் இல்லாட்டியும் படத்தில் பெரிய அளவில் இம்பாக்ட்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் நல்லா தான் பிரதர் பண்ணியிருக்காரு. மேபி அடுத்தடுத்த படத்தில் அந்த ஹீரோக்கான ஸ்கில்ஸ் மட்டும் அவர் டெவலப் பண்ணார்னா ரெண்டாவது படமே மூணாவது படமே ஒரு ஆக்ஷன் படம் பண்ணும்போது அந்த இது அவர் கரெக்டாக சூட் ஆயிருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இவர் மேலே மட்டும் தப்பு கிடையாது. அது டீம் இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட படம் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுங்களா? ஓரளவு ரெண்டுமே சுமாராக தான் பிரதர் இருந்துச்சு. மியூசிக் நல்லா ஓரளவுக்கு ஓகே. இந்த கேமியோ ரோல் மன்சூர் அலிகான்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க. மன்சூர் அலிகான்லாம் சும்மா ஒரு 3-4 மினிட்ஸ் தான் வராரு. கிருஷ்ணாவோட அந்த ரோல் எப்படி? அவரோட கேமியோ 20 மினிட்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிடியோட ரோல் டிடி வந்து சுமார் தான் பிரதர். ஓகே, பெரிய அளவில் இம்பாக்ட் இல்லை. ரேட்டிங் தரலாம், ஒரு 3 கொடுக்கலாம் பிரதர். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.